மல்லி கதமா கனாம்பரம் மல்லி 3 மணி 1 ரூபா 3 மணி 1 ரூபா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எப்படியாவா என் கடைக்கு எதிர் கடை போட்டவா? அடியே தலைக்கடி. அடி சண்டாளி, பிள்ளைய பிரிச்சு என் நெஞ்சில அடிச்ச, இப்ப எதிர்கடை போட்டு என் வயிற்றுலயே அடிக்க வந்துட்டியடி. இந்த பிள்ளை 2 முழம் பூ கொடு. பரவாயில்ல, நீயே வச்சுக்க. உன் பூவுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். அடியே மூடுறி. ஏன் கடையை மூட சொல்றதுக்கு நீ யாரு? இது சர்க்கார் ரோடு. இங்க கடை வைக்க உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை எனக்கும் இருக்கு. தண்டு மாறி கலவை முந்தானைய நல்லா இழுத்து மூடு. இங்க வர தடி பசங்கன்னா பூ வாங்குற சாக்குல விலகி கிடக்கிறத வேடிக்கை பாக்குறாங்கடி. மானம் கிட்ட முண்டா. யார பார்த்து மானம் கிட்ட முண்டோன்னு? உன்னத்தாண்டி சொன்னேன். அறிவு கிட்ட முண்டா உன்னதான் சொன்னேன். என்ன போய் அறிவு கிட்ட முண்டாங்கிறியா? உனக்கு அறிவு இருக்குதா? அடியே உனக்கு அறிவு மேய போயிருக்கு. யார பார்த்து சொன்ன அறிவு மேய போயிருக்கு? கழுவி என்ன பேச்சு பேசிட்டு எல்லாம் அந்தால சொல்லணும். அந்தால முட்டை இருந்தா நீ இப்ப பேசுறியே. என்னம்மா அவகிட்ட போய் சண்டை போடுற நீ? ஏண்டா குடும்ப நடத்த பொண்டாட்டி கட்டினியா இல்ல கடத்தரவுல விட்டு காசு சம்பாதிக்க பொண்டாட்டி கட்டினியா? இவ வியாபாரம் படுத்து போச்சே, வருமானம் கெட்டு போச்சேங்கிற வயிற்றுச்சல்ல என்னென்னமோ பேசுறாயா? அடியே இரும்ப நரம்பாக்கி நரம்ப துருப்பாக்கி துரும்ப தூசியாக்கி அந்த தூசியில காசு பண்றவன் இந்த பூங்காவனா. இந்த மடம் இல்லாட்டா இன்னொரு சந்த மடம். அடே உன் பொண்டாட்டியை ஒழுங்கா கண்டிச்சு வை, இல்ல நம்ம குடும்பமான கப்பல் ஏறிடும். என்னம்மா உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நீ கடத்தரல உட்காந்து வியாபாரம் பண்ணல, அதே மாதிரிதான் அவளும் பண்றா. போமா அந்தாண்ட. யோ என்ன வேடிக்கை பாக்குறீங்க? இங்க என்ன கூத்த ஆடுறாங்க? போங்க உங்க வேலை பாத்துக்கிட்டு. என்னடக்கண்ணா அடிபட்டுச்சா? அடி சண்டாளி, என் பிள்ளைய மடக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டாலே. இவ சொல்றதுக்கெல்லாம் இவன் தோப்புக்காரன் போட்டுக்கிட்டே இருக்கானே. 54 55 உனக்கு கொஞ்சம் கூட தமிழ் பற்றே இல்லையே. தமிழ்ல என்ன? அப்படியா? 21 22 23 இங்கிலீஷ்ல என்ன? 94 95. ஐயோ தப்பா என்றீங்க. 66 67 68 69 70 71 72 73. பாலு, என்னடா அது? அவளுக்கு தோப்பு கரணம் போட்டுட்டு இருக்கியா? அது இல்லம்மா. ஏன் அத்தை இவ்வளவு கோவப்படுறீங்க? அவருக்கு வெயிட் அதிகமா போட்டிருக்கு. தினம் 100 பஸ்கே எடுங்கன்னு நான் தான் சொன்னேன். அவர் எடுத்துட்டு இருக்காரு, நான் எண்ணிட்டு இருக்கேன். புருஷனை தெய்வமா வந்துச்ச காலம் மலையேறி போயிடுச்சு. அம்மா நான் இன்டர்வியூக்கு போயிட்டுருமா? நீ ஒண்ணும் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியதில்லை. ஏமா? கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல மாமனார் மாமியாருக்கு அடங்கி நல்ல மருமகங்கிற பேரை சம்பாதி, அது போதும். ஆமாமா கரெக்ட். நம்ம குடும்பத்துக்கு பண பிரச்சனை கிடையாது. பாலுவுக்கு சம்பளம் வருது, என் பென்ஷன் வேற இருக்கு. நீ எதுக்கு அனாவசியம் வேலைக்கு போகணும்? அப்பா சொல்றது ரொம்ப கரெக்ட். லலிதா நீ இன்டர்வியூக்கு போக வேணாம். என்னங்க ஒரு நிமிஷம். ஏத்த வேலைக்கு போற பொண்ணுங்க புருஷனை மதிக்க மாட்டாங்கன்னு ஏன் நீங்களே தப்பு கணக்கு போட்டுக்கிறீங்க? பொண்ணுங்க சம்பாதிக்கிறது பிறந்த வீட்டுக்காக இல்ல. தாலி கட்டின புருஷன் ஒருவேளை தருதலையா இருந்து அவளை விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. சச்சா நாங்க லலிதாக்கு அப்படிப்பட்ட புருஷன் பார்க்க மாட்டோம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சரி தாயே. இந்த ஊர்ல அபய நிலையம் எங்க இருக்குன்னு தேடி அவ அப்ளிகேஷன் போடணுமா, இல்ல நல்ல தங்க காலத்து பொண்ணுங்க மாதிரி கிணத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு பொண்ணுக்கு அவளை பெத்தவங்கள போல தாலி கட்டின புருஷனை போல அவ பாக்குற வேறையும் ஒரு ஆதாரம். உமா சொல்றதான் கரெக்ட். லலிதா நீ உடனே இன்டர்வியூக்கு போற. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா, நான் போயிட்டுமா. பாத்து போமா. குட் மார்னிங் சார். உட்காரு. நீதான் சுந்தரமூர்த்தியா? ஆமா சார். வேலை தேடி வந்திருக்கியா? ஆமா சார். லஞ்சம் கொடுக்கறதுக்கு பணம் வச்சிருக்கியா? இல்ல சார். எம்எல்ஏ மந்திரி ரெக்கமெண்டேஷன் இருக்கா? இல்ல சார். இந்த ஆபீஸ்ல உன் சொந்தக்காரங்க யாரா வேலை பாக்குறாங்களா? இல்ல சார். எது கேட்டாலும் இல்ல இல்ல இல்ல. வேற எந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இன்டர்வியூ வந்திருக்க? சார் பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி பட்டம் வாங்கியிருக்கேன் சார். அந்த பட்டத்தை கொண்டு போய் குப்பை தொட்டில போடு. நாட்டுல நீ ஒருத்தர் தான் பிஏ படிச்சிருக்க நினைச்சிருக்காடா முட்டாள். ஏன்டா என் டைத்தை வேஸ்ட் பண்ற? டீ கடையில போய் டேபிள் தொட, இல்ல ரோட்ல வண்டி இடு, கொத்தால் சாவடியில போய் மூட்டை தூக்குடா.
பெருசா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இன்டர்வியூக்கு வந்துட்டானு. நீயா வெளியே போறியா இல்ல உங்க கழுத்து பிடிச்ச வெளியே தள்ளட்டுமா? அறிவு கட்ட முண்டம். உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல, வெளியே போடா. இந்த மாதிரி பைத்தியக்காரன் எல்லாம் ஆபீசரா வந்து நம்ம உயிர் எடுக்கிறாங்க. எஸ் நெக்ஸ்ட். மிஸ்டர், அன்னைக்கு உங்க இடுப்பு வேட்டி அவுத்து கொடுத்து என் மானத்தை காப்பாத்துனீங்க. நீங்க ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு பெரிய மனுஷன் நினைச்சேன். ஏங்க வேலை தேடி வந்த எங்களை இப்படி அவமானப்படுத்துறீங்க? லுக், உங்களை அவமானப்படுத்துறது நான் இல்ல, இதோ இந்த அயோக்கியம் தான். நானும் உங்களை மாதிரி இன்டர்வியூக்கு வந்தா இவன் ஏற்கனவே 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த வேலையை இன்னொருத்தனுக்கு போட்டு கொடுத்துட்டாங்கிற விஷயத்த கேள்விப்பட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இன்டர்வியூங்கிற போலி நாடகத்துல இந்த மாதிரி பேடி பசங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? ஃபார் a change இன்னைக்கு நான் கேள்வி கேட்டேன். இன்டர்வியூ எடுக்கிறேன், பல்லு எடுக்கிறேன். ஏய், ஏய், எடுங்கடா. எவனாவது வந்தீங்க கிட்ட பிச்சிடுவேன். மிஸ்டர், தினசரி சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம, கூட பிறந்த அக்கா தங்கச்சியை கரை சேர்க்க முடியாம எத்தனை வேலையில்லா பட்டதாரிங்க அவஸ்தைப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா உங்களை மாதிரி அவங்க யாரும் உணர்ச்சி வசப்படுறது இல்ல. இன்டர்வியூ பண்ற ஆபீசரை அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்தது உங்களுக்கு? வேலைக்கு போற பொண்ணு வயிறு நிறைய சாப்பிடு. எங்கடா வந்து உட்கார்ற? பசிக்குதுமா? ஆமா, வேலைக்கு போய் 1000 கணக்கா சம்பாரிச்சு கொண்டாந்து கொட்டுற. உனக்கு சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்ச. பக்கெட் எடுத்துட்டு போய் 4 பக்கெட் நல்ல தண்ணி கொண்டாந்து ஊத்துப்போ. இந்த மீனாட்சி, உனக்கு தண்ணி தானே வேணும், நான் கொண்டு வந்து கொட்டுறேன். நான் சொன்ன வேலையை செய்யுங்க. டேய், ஏடா நிக்கிற? போடா. இவனுக்கு அப்புறம் பிறந்த பொண்ணு வேலைக்கு போய் மாசம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறா. இவனை வளர்த்ததுக்கு 2 எருமைய வளர்த்திருந்தா 2 படி பாலாவது கொடுத்திருக்கும். மாமியார் கொடுமை, அண்ணி கொடுமை, சித்தி கொடுமைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மக சம்பாதிச்சுட்டு வரலங்கிறதுக்காக பெத்த தாயே கொடுமைக்காரியா மாறுத இப்பதான் நான் கேள்விப்படுறேன். இப்படி ஒரு கெட்ட பேரு எங்க அம்மாவுக்கு என்னால வரக்கூடாதுன்னு தான் எப்படியாவது ஒரு வேலை தேடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். டிஃபரண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் அஃபெக்ட் தி பிஹேவியர் ஆஃப் தி பையர் அண்ட் செல்லர். அது என்ன லட்சுமி, என்ன கிணத்தோடு நடமுடிட்டு இருக்க? என்ன விஷயம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில நான் பாலுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடணுமே. ஏன் எண்ணெயை வீணாக்குற? பேசாம 2 பச்சி போட்டு கொடு, சூடா சாப்பிடுறேன். சும்மா இருங்க. அதுக்கு இல்லம்மா, இது எண்ணெய் தேய்க்கிற காலம் இல்ல, ஷாம்பு தேய்க்கிற பாலு ரொம்ப மாறிட்டாங்க. அவன் பிறந்த 3வது நாள் அவன் தலையில ஒரு கையை எண்ணெய் வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து போன ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் தானே தேய்ச்சி விட்டேன். இன்னைக்கு நான் ஒருத்தங்க எண்ணெய் கிண்ணத்தோட நிக்க அவன் பொண்டாட்டி பின்னால போறான் பாத்தீங்களா? இப்ப என்ன குடிமொழி போச்சு லட்சுமி? அவ புருஷனுக்கு அவ என்ன வச்சு விடுறா. உனக்கு ஆசையா இருந்தா உன் புருஷன் நான் இருக்கேன், எனக்கு என்ன வச்சு விடு. எங்க அந்த பூங்காவனத்தோட புள்ள மாதிரி என் பிள்ளையும் என்னை விட்டு போயிடுவானா? நிச்சயமா மாட்டான். இத்தனை நாள் உனக்கு பிள்ளையா இருந்தா இப்ப அவளுக்கு புருஷனா இருக்கான், அவ்வளவுதான். ஏன் மனசை போட்டு அழட்டிக்கிறேன்? டே பாலு, நீ என்ன தேய்ச்சி குளிக்கலையா? நான் எங்க குளிச்சேன்? நான் உமாக்கல்ல எண்ணெய் தேய்ச்சி விட்டேன். அவளுக்கு கையில் நகை சுத்தி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா, அம்மா இன்னைக்கு சண்டேமா எனக்கு என்ன தேய்ச்சி விடுமா. என்னாச்சு? நீ பொண்டாட்டி பின்னாடி போன இல்லையா, உங்க அம்மாவுக்கு கோபம், வேற ஒண்ணும் இல்ல. நான் என்ன தேய்ச்சி விடட்டுமா? நீங்களா? நான் இன்னில இருந்து குளிக்கிறதையே விட்டுறேன்.